உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு பஞ்சமான ஒரு காலப்பகுதியில் ஈத்தம் மரம் வந்து 1000 திர்ஹத்துக்கு போச்சு. ஒரு ஈத்தம் மரத்துடைய விளைச்சல் அவ்வளோ, அதாவது அதை ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து வீழ்கிற டைம் இருக்குதே, இது பெருமதியான இடத்துக்கு போயிட்டு ஒரு ஈத்த மரம் வந்து 1000 திர்ஹத்துக்கு போயிட்டு. இப்போ என்ன செய்யறான்னு சொன்னால், முகமது இப்னு சீரின் சொல்கிறாரு, உசாமா இப்னு ஸைத் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அப்படி வளர்ந்து அந்த பெருமதிக்கு வந்த ஈத்த மரத்தை வெட்டுறாரு. இப்போ கொடுத்தா 1000 திர்ஹம், பணக்காரனாயிரலாம். வெட்டி அதனோட உள்ளுக்குள்ள ஜும்மார் இருக்குதே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உள்ளுக்குள்ள அந்த இது கிடைக்குமே, உள்ளுக்குள்ள அதுக்கு என்ன சொல்லுவோம், ஜும்மார். நம்ம இலங்கை வழக்கில் வந்து கரபடான்றோம் இல்லைங்கிட்டா சிங்களத்தில். அது அந்த உள்ளுக்குள்ள ஜும்மார் வெள்ளையா இருக்குமே, இந்த கோரா இருக்கும், தென்னை மரத்துல எல்லாம் இருக்குமே, சரியா, குருத்து, அந்த குருத்துலையும் அந்த உள்குருத்திக்கு தானே இனிமே அதை டேஸ்ட் ஆகிக்கும். அதை ஃபுல் செட்டை எடுத்துட்டு வந்து, அதை வெள்ளையா இருக்குமே, அதை எடுத்துட்டு வந்து தாய்க்கு சாப்பாடு கொடுக்குறேன். சாப்பாடுக்குமா எல்லாரும் கேட்குறாங்க, 1000 திர்ஹம், சரியா, 1000 திர்ஹம் இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என் உம்மா இதை கேட்டான், எனக்கு ஒரு இப்படி குருத்தொண்டு கொண்டு வரையல்மான்னு கேட்டால், அவள் விரும்பி எதை ஒன்று கேட்டு எனக்கு முடியுமாக இருந்தால் நான் செய்யாமல் இருக்கவே மாட்டேன்ற. அது எவ்வளோ பெருமதியானதா, என்னால் முடியுமெண்டா நான் அதை செஞ்சிருவேன்டா. அப்போது அந்த இடத்துல நம்மளோட மாதிரியான சிந்தனை 1000 திர்ஹத்தை எடுத்து உம்மா என்ன இதை கேட்டாலும் நம்ம வேறு ரூட்டில் அவங்க கிட்ட செய்வோம், செலவழிப்போம். உம்மா நான் எதாக இருந்தாலும் யோசனையோடு தான் சொல்லுவேன், நீங்கள் இதை கேட்டதுக்காக இது முக்கியம், பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு நிலம் வாங்கி போட்டிக்கிறேன் வணங்கிட்டா, உங்களுக்கு ஒரு சதகா ஜாரியாவோட ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படி என்று எதுவும் செய்கிறேன். உம்மாக்கு என்ன இப்போ விருப்பம், அதில் தான் என்ன நன்மை நினைச்சேன். சலஃபுகிட்ட பகம பாருங்க, நம்ம ஒருவேளை அதை எடுத்து வேறொன்று செஞ்சால் நன்மை ஆகிக்கும், அவள் அந்த விருப்பத்துக்கு சில வேளை மாறிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவள் கேட்ட இதான் விருப்பம், அது எவ்வளோ பெருமதியாக என்னால் முடியுமோ நான் செஞ்சிடுறேன். பிர்ருல் வாலிதைன் இப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோமா நான் நினைக்கல, சரியா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்ய, தாய் கடமை செய்கிறோம், பார்க்குற எல்லாம் செய்யறோம், அது போதும் அப்படி என்ற லெவலில் விளங்கி வச்சுக்கிறோம். இது உசாமா இப்னு ஸைத் செய்ததாக என்ன செய்து சிஃபத்து ஸஃப்வால என்ன செய்து இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதுபோல அதாவது ஹஃப்ஸா பின்த் சீரின் அவங்க சொல்கிறாங்க, முகமது இப்னு சீரினுடைய தாய், அதாவது சகோதரருடைய அவங்களோட தாய் தான் அவங்க வந்து, அவங்களுக்கு எப்பயுமே வந்து சிபக், அதாவது நம்ம பெத்திக்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த துணியில் வந்து பல நிறம் பூசி நிறம் கலக்க வச்சு அதை ஊற வச்சு நம்ம கொடுப்போமே, அந்த மாதிரி வார ட்ரெஸ் அவங்களுக்கு சரி விருப்பம், சரியா. அதனால் அந்த பெத்திக் செய்யப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸு வேணா விருப்பம் என்பதனால இவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி தேடி ட்ரெஸ் எடுத்து பெருநாள் வந்தால் அந்த வேலை இவர் பார்ப்பார், செஞ்சு அந்த தாய்க்கு கொண்டு வந்து என்னது கொடுப்பார். அவரை நான் வாழ்நாளில் தாய்க்கு மேலே ஒரு குரல் உயர்த்தி கண்டதில்லை. முகமது இப்னு சீரின் பெரிய அறிஞர்களாக வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பண்பாடுடையவர்களாக இருந்திருக்கிறான் பாரு, கண்டதே இல்லை. அவரை யாராவது அந்த இடத்துல போனாங்கண்டா தாய்கிட்ட பேசியிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நோயாளியான்னு நினைக்கிற அளவில் அவருடைய பணிவும் அவருடைய அந்த இடமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே தாய்க்கு செவிமடுத்தவர்களாகவே நான் கண்டிப்பா, அவங்க பேசுகிற டைமில் இவர்கிட்ட பேச்சு வராது, அவங்க பேசுகிற டைமில் இவர்கிட்ட பேச்சு வராமல் முழுமையாக செவிமடுப்பதை பிர்ன்னு நினைச்சான், செவிமடுப்பது, சரியா. தாய் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வருவான், அது தெரியுமா அது ஒழுங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு. ஆனால் தாய்க்கு பிர் நன்மை செய்கிற தாயை பேச, தாய்மார்கள் நிறைய பேசுகிறத கேட்குறதா நன்மை. அதுபோல் அதாவது இயாஸ் இப்னு முஆவியா முக்கியமான அறிஞர்கள் ஒருவர், அவருடைய தாய் மௌத்தாகிறோன்னே அழுதாங்க. ஏன் நீங்கள் அழுறீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு சொர்க்கத்துக்கு போக 2 கதவு இருந்துச்சு, ஒன்று மூடப்பட்டுட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு சொர்க்கத்துக்கு போக 2 கதவு இருந்தது, ஒரு கதவு எனக்கு மூடப்பட்டது என்று சொல்கிறாங்க. அதுபோல் அதாவது உவைஸ் அல் கர்னி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன, அதாவது அவரை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, இதா அத்தா அலை, அதாவது அவர்கிட்ட வந்து யமனில் இருந்து என்ன செய்கிறாங்க சிலர் வந்த உடனே அவர் கேட்குறார், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர் உங்களில் இருக்கிறாரான்னு கேட்குறார். சஹீஹ் முஸ்லிமில் வார செய்தி. அப்படியே கேட்டு வார டைமில் நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் உவைஸ் இப்னு ஆமிர் என்றாங்க. அப்போ கேட்குறாங்க, மின் முராத் கோத்திரமானு கேட்குறாங்க. ஆமண்ணா, கர்ன் கோத்திரத்துலேருந்து வந்தாங்க, ஆமன்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஃபகான பிக்க பரசுன் பரத், உங்களுக்கு ஒரு வெண்குஷ்டம் இருந்து அது குணமடைஞ்சுதா, ஒரு சின்ன பகுதியை தவிர, ஒரு திருகத்தின் அளவுக்கு தவிர என்றாங்க. ஆமன்றாங்க. உங்களுக்கு உம்மா ஆகிக்கிறான்னு கேட்குறாங்க. ஆமன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யாத்தி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமிர் மா அம்தாதி அஹ்லில் யமன் மின் முராத் மின் கர்ன், இந்த பிரதேசத்திலிருந்து சொன்ன மாதிரியே உவைஸ் இப்னு ஆமிர் வருவார், அவருக்கு இப்படி வெண்குஷ்டம் இருந்து அது குணமாகி இருக்கும் ஒரு பகுதியை தவிர அவங்களுக்கு தாய் இருப்பாங்க, அந்த தாய்க்கு உபகாரம் செய்து வருவார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படித்தான் என்று சொன்னால் அப்படித்தான் என்று அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைப்பார். அவர் சத்தியம் பண்ணிட்டார் என்றா அல்லாஹ் இப்ராருல் கஸம்,
அந்த சத்தியத்தை நிகழ வைத்து விடுவான் என்று அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஇன் இஸ்ததஅத யஸ்தக்ஃபிர லக ஃபஃஅல், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு அவரிடத்திலே நீங்கள் கேட்க முடியும் என்றால் கேளுங்கள் என்றார். தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய பாவங்கள் அதாவது மன்னிக்கப்படும், அவருடைய பாவ மன்னிப்பும் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி. தாய்க்கு உபகாரம் செய்றீங்க, அஸ்தக்ஃபிருக்கல்லாஹும்ம வஅதூபு இலைக் என்று சொல்றீங்கன்னா உங்களுடைய இஸ்திக்பார் கபூலாகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய ஒரு இடத்துல நிற்கும். எப்படி அந்த தாயுடைய பிர்ல நம்ம இதெல்லாம் நம்முடைய இஸ்திக்பார் கபூலாகிற இடத்துல அது வந்து நிற்குது. அந்த அளவுக்கு இவருக்கு வாக்கு, எங்களுக்கு அது முன்மாதிரி. ஃபஸ்தக்ஃபிர்லி, உமர்லாம் சொல்றாங்க, எனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுங்கள், ஃபஸ்தக்ஃபர் லஹு, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க. அப்ப கேட்குறாங்க துரீத் ஐன துரீத், எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் கூஃபாக்கு போறேன்னாங்க. அல அக்துபுலக இலா ஆமிலிஹா, அங்க உள்ளவருக்கு நான் எழுதவா உங்களே கவனிங்க, இந்த மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லுவா. கால அகூனு ஃபீ கப்ரா இன்னாசி அஹப்பு இலைய, அதாவது மக்களோட மக்களாக இருந்து விட்டு போவது எனக்கு மிகவும் விருப்பமானது. எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை, மக்களோடு மக்களாக நான் இருந்து விட்டு போவது எனக்கு மிகவும் விருப்பமானதுன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சியாளர் கேட்கிறாரு, உங்களுக்கு எழுதவான் வேணான்றார். சிஃபத்து வந்து அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்த்து சஹாபாக்கள், நாம் சொல்ல நினைச்சு பாருங்க, இந்த சஹாபாக்கள் எல்லாம் உச்சகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள் கீழே தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவரை கண்டு அவங்கள்ட்ட பாவமன்னிப்பு தேட சொன்னதால தேடுறாங்க. பெருமை இருக்குமா? அந்த வட்டத்தில் அடையாளம் இருக்குமா? ஆனா நம்ம செய்த சாதாரண நல்லமல்களை வச்சுக்கன்னு நம்ம அடைகிற உணர்வுகள் சாதாரணம் அல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம எடுத்து பார்த்தோம்டா இந்த அடிப்படையில் தாய் தந்தையுடைய இது நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த உணர்வுகளை முழுமையாக நம்ம கொண்டு வர முடியாது. இதை நம்ம உள்வாங்கிட்டோம் என்று சொன்னால் தாயுடைய விஷயத்துல நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்மட விளக்கங்களையும் நம்மட புரிதல்களையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களுக்கு கீழால நம்ம நிற்போமோ, துல்லு தலீலாக, அதாவது தாழ்ந்த நிலையில நம்ம நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நிற்கணும். எல்லா இடத்துலையும் அதை கவனித்து நம்ம நடந்து கொள்ளணும். உடனே இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றேன், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிந்தவன். ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நீங்க சாலிஹீன்களாக இருந்தால் நீங்க பிழை விட்டு மீளுகிற நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று என்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இதை நம்ம உணர்ந்து நம்ம தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும்.